அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நாம் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டை கவர் பண்ணி. நாம் வந்து ரீசெண்டாக சென்னையில் இருந்தோம். சென்னை வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நாம் இப்போ இன்றைக்கி திருப்பூர் வந்திருக்கோங்க. திருப்பூர் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து மினி பஸ் ஜெயவிலாஸ் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கு பஸ்ஸு. திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு டிஎன்எஸ்டிசி வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, கரூர் போன்ற கிழக்கு பகுதிகளுக்கு இங்கேருந்து பஸ் இருக்குங்க. அது மூலம் கோயம்புத்தூருக்கு அவினாசி வழியாக போகிற பஸ்ஸு, ஈரோட்டுக்கு பெருந்துறை வழியாக போகிற பஸ்ஸு இங்கே வரும். அப்புறம் வந்து கோபி, உதகை, மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம் போகிற பஸ்ஸு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாங்க போகும். திருப்பூரில் மொத்தம் 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டு இது வந்து மதுரை, திண்டுக்கல் இங்கே போகிற இடம். ராமநாதபுரம், திருநெல்வேலி போகிறது. பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து பழனி, கோயம்புத்தூர், கரூர், தாராபுரம், மேட்டுப்பாளையம் அது மாதிரி ஊர்களுக்கு போகிற பஸ்ஸு. திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உதகை, குன்னூர், மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், கோபி, அப்புறம் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி, கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கோபி இந்த மாதிரி ஊர்களுக்கு போகிற பஸ்ஸு இங்கேருந்து போகுங்க. அதுக்கப்புறம் வந்து கோபியிலேருந்து மதுரை போகிற டிஎன்எஸ்டிசி வந்து இந்த வழியாக தான் போகும். புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் மதுரை போகும். கோபியிலேருந்து மதுரைக்கு ஒரு டிஎன்எஸ்டிசி ஆப்ரேட் ஆகிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ எடுத்த டைமிங்கு. இங்கே வந்து நம்ம கவிமுகில் பஸ்ஸு பிஎன்கே எஸ்ஆர்டி நிற்குது 12:21. அப்புறம் மலையம்மன் பஸ்ஸு BS6 சிஎன்ஜி மாற்றிட்டாங்கங்க. இந்த பஸ்ஸோட ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் டு கோபி, அப்புறம் வந்து திருப்பூர் டு கோவை வழி அவினாசி 2 ட்ரிப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ முருகன் நிற்குது. இந்த பக்கம் மினி பஸ்ஸு, அங்கே ஏபிசிங்கிற பஸ்ஸு நிற்குது, பிரேட் டவுன் பஸ்ஸு. ஃபஸ்ட்டு 3 வந்து கோயம்புத்தூர் பஸ் நிற்குது. அடுத்து வந்து ஈரோடு பஸ்ஸு. திருச்சிக்கு ஒரு டிஎன்எஸ்டிசி கிளம்பிடுச்சுங்க. மணி வந்து 12:22. நாம் வந்து ரீசெண்டாக வந்து சென்னையில் இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. சென்னையில் வந்து சென்ட்ரல் ரயில் நிலையம், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து எம்டிசி பஸ்ஸஸ் vlogs எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் சென்னையில் வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் கோயம்புத்தூரில், திருப்பூரில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கேபின் ரைட் ட்ராவல் vlog போட்டிருக்கோம். இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி நந்தினி பஸ் இருக்குது, ஏபிசி, திருப்பூர் அவினாசி போகிற பஸ் அது, மலையம்மன், பிஎன்கே எஸ்ஆர்டி. திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரூர், திருச்சிக்கு வந்து அடிக்கடி பஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. எக்ஸ்பிரஸும் இருக்குது, அப்புறம் வந்து ஏசி பஸ்ஸஸும் வரும். திருப்பூர் கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா பஸ் இருந்துகிட்டே இருக்கும். ப்ரைவேட் பஸ் ஆல்சோ, கவர்மெண்ட் பஸ் ஆல்சோ எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒருவேளை கரூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் புஷ்பா தேட்டர்லேருந்து ஏறிக்கலாம். ஏன்னா வந்து இந்த திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் வர பஸ்ஸு புஷ்பா தேட்டர் வந்து தான் போகும். ஸோ புஷ்பா தேட்டர் நீங்கள் வந்து ஏறிக்கலாம். கோபி பஸ் போகுது நம்மளுக்கு முன்னாடி டிஎன்எஸ்டிசி. திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ், பிஎன்கே எஸ்ஆர்டி, ஜிஆர்டி, ஜேகேஎஸ், விஷ்ணு அப்படிங்கிற நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஜி அப்புறம் ஏஎம்எஸ் அப்படிங்கிற 2 பஸ் மட்டும் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுக்காமல் திருப்பூர் புஷ்பாந்தட்டிலேருந்து காந்திபுரம் வரைக்கும் அவினாசி வழியாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஈசி ரைடு அப்படிங்கிற பஸ்ஸு காந்திபுரத்துலேருந்து எடுத்தாங்கன்னா அவினாசி வழியாக திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகுது. இந்த 3 பஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ரீச் ஆகும் புஷ்பாத்துலேருந்து இது. அதுக்கப்புறம் ஜேகேஎஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி வழியாக போயிட்டு லக்ஷ்மி மில்ஸ் வரைக்கும் தான் போவாங்க, காந்திபுரம் போக மாட்டாங்க. இதான் வந்து திருப்பூர் டு கோயம்புத்தூரோட ப்ரைவேட் பஸ்ஸஸ். அதுக்கப்புறம் திருப்பூர் டு ஈரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸ், ஸ்ரீ முருகன், அப்புறம் வந்து கேகேசி, எஸ்டி, கவிமுகில், அப்புறம் வந்து ஸ்ரீ முருகன் பஸ்ஸு நிறையா இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்குளி போய் போகிறது வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகும். விஜயமங்கலம், பெருந்துறை வழியாக போகிற பஸ் வந்து திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வருங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் கோபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயபிரபா, முத்துராஜா, அப்புறம் வந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு அருள்முருகன், சக்திவேல் அப்படிங்கிற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஊட்டி போகிறதுக்கு டிஎன்எஸ்டிசி இருக்குது, சத்தியமங்கலம் போகிறதுக்கு டிஎன்எஸ்டிசி இருக்குது, SVBS அப்படிங்கிற சத்தியமங்கலம் போகிற பஸ்ஸும் இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து டைமிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மினி பஸ்ஸஸ் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட், பெருமானூர்லேருந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறது எல்லாமே வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து தான் போகும். அதே மாதிரி திருப்பூர் கோவில் போகிறதெல்லாம் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து தாங்க வரும். இப்போ நமக்கு முன்னாடி வந்து நந்தி இப்போ ரேக்கில் போடுறாங்க. நந்தினி ஏபிசி பஸ்ஸஸ் வந்துருச்சு. இது வந்து திருப்பூர் டு கோயம்புத்தூர் வழி வந்து அவினாசி. மணி வந்து 12:34. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோபிலேருந்து பல்லடம் வரைக்கும் SGT அப்படிங்கிற பஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. அதே மாதிரி கேகேசி கோகிலா வந்து ஈரோடு, திருப்பூர், பல்லடம் வருங்க. அதே மாதிரி KR&Co அப்படிங்கிற கந்தன் கருணை பஸ் வந்து மேட்டூர், ஈரோடு, திருப்பூர் வரும். SRS அப்படிங்கிற பஸ் வந்து BMP அப்படிங்கிற ஒரு பஸ் வரும். அது வந்து ஈரோடு, திருப்பூர் ஒன்று வரும். ஈரோடு பெருமானூர் ஒரு ட்ரிப்பு, 2 ட்ரிப்பு ஆப்ரேட் ஆகும். SRS அப்படிங்கிற பஸ் ஈரோடு டு கோயம்புத்தூர் ஒன்று ஆப்ரேட் ஆகும், ஈரோடு டு திருப்பூர் ஒன்று ஆப்ரேட் ஆகுங்க. இந்த மாதிரி பஸ்ஸஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரூட்ஸ், கட் ட்ரிப்ஸ்லேயும் நிறையா பஸ்ஸஸ் வருதுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பஸ்ஸோட வெளியே வர சைடு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அடுத்து ஈரோடு போகிற பஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து கோபி போகிறது, அதுக்கப்புறம் வந்து மேட்டுப்பாளையம் போகிறது, அப்புறம் சத்தியமங்கலம் போகிறது, அப்புறம் கரூர், திருச்சி, தஞ்சாவூர் அப்படி போகிற பஸ்ஸஸ் தாங்க இந்த லைனில் ஆர்டர் நிற்கும். இதே வந்து நார்மல் டேஸில் இங்கே வந்து ரொம்ப கூட்டமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஃபெஸ்டிவல் டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இங்கே பஸ்ஸு. ஏன்னா ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இங்கே தான் வந்து இது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் வேறு ஏதாவது கவர் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஏதாவது விட்டுட்டேனா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன்னா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.